அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலிக்கான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வலி தான் பிரச்சனை. எப்ப கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, கால் வலி தான் சொல்றாங்க. கால் வலிக்கு இந்த ஒரு உணவு பழக்கத்தை நீங்க மேற்கொண்டு பாருங்க. இந்த ஒரு விதை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுவும் நம்மளுடைய எலும்புகள்ல அந்த கால்சியம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்குமா, அதை ரீடைன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை திரும்ப வந்து கொடுத்துரும். அந்த எலும்பு பலவீனமா இருக்கிறதுனால தான் அதை கடக்குன்னு சத்தம் கேக்குது, உரையுது, எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படியே சிலருக்குல வளையும், அந்த மாதிரி காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் கூட வந்துடும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். காலையில் நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உடல் எடையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து அத்தனை வெயிட்டி காலில் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்காது. ஒரு கட்டத்துக்கு மேல அது தாங்கும் போது என்ன ஆயிருது, அதனால வந்து வலியை தாங்க முடியாம வீக்கம் இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்தது. அதனால உடல் எடையை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. உடல் எடையை குறைப்பது ரொம்ப அவசியம். இது வந்து எக்ஸஸா இருக்கிறவங்களுக்கு தான். அளவா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து கால் வலியை மட்டும் என்ன பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஊற வச்சுட்டு படுத்துருங்க. நைட்டு 1 கிளாஸ் தண்ணியில. காலையில் எந்திரிச்சுன்னா அந்த தண்ணியும் அந்த கருப்பு எள்ளு இருக்கும்ல, அது ஒரு பாத்திரத்துல போட்டு லைட்டா சூடு பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணுங்க. எச்சா தேவையில்ல. கொஞ்சம் வெதுன்னு வந்துடணும். அதை எடுத்து என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த கருப்பு எள்ளை மென்னு முழுங்கிருங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே செஞ்சுட்டு வரலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவு எடுக்க வேண்டாம். கருப்பெல்லு வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஒரு அளவான அளவே எடுத்துட்டு வர்றது கருப்பெல்லுக்கு வந்து சிறந்தது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வெள்ளை எள்ளை விட கருப்பு எள் ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு கால்சியம் ரீடைன் பண்ணி கொடுக்கும். பொதுவாகவே உங்களுக்கு இந்த எள் வகையே வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப வந்து அவசியமான ஒன்றாக இருக்கு. கால் வலி, அதுக்கப்புறம் மூட்டு வலி, இன்னும் வந்து போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தேவையான கால்சியம் அதுல ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. அது இல்லாம இதுல மேக்னீசியம் இருக்கு. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு வலி எரிச்சல் வர்றதை வந்து குறைக்கும். வீக்கத்தை வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு குறைக்கும். இதை வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதை ரோஸ்ட் பண்ணிலாம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வந்து வெல்லம் போட்டு எடுத்துப்பாங்க. வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு செட் ஆகும்னா, இந்த சுகர் இல்லாதவங்களுக்கு தான் செட் ஆகும். அதனால நம்ம வந்து வெல்லத்தை கூட சொல்லல. மற்றபடி நீங்க இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஊற வச்சு காலையில வந்து தண்ணி குடிச்சு போட்டு சாப்பிட்டாவே போதுமானது. அது இல்லாம நீங்க மற்ற வழியிலையும் எடுத்துக்கலாம். இந்த வறுத்து சாப்பிடுறது இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியமை பூஸ்ட் பண்ணுது. நம்ம சொன்னோம்ல, அந்த கால்சியமை பூஸ்ட் பண்ணுது உங்களுக்கு. அதனாலதான் வந்து அந்த பெயின் எல்லாம் வராம எலும்பு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வலுவாகுது. அது இல்லாம வந்து நடக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும். சிலரெல்லாம் நடக்கவே முடியல, எரிச்சலா இருக்கு, எனக்கு கோமா வருது, எனக்கு நடந்தாவே வலிக்குது, அதனாலதான் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு தெரியுமா, என் வலி தெரிஞ்சாதானே நீ வந்து சொல்லணும், அதை உட்பட சும்மா நடன்னு சொன்னா என்னால எப்படி முடியும் அப்படின்னு சிலர் கடுப்பாவாங்க. ஆனா இதை நீங்க சாப்பிடறது மூலமா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கிறது, ஃப்ரீயா உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கொஞ்சம் நாளா வந்து எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஜாயிண்ட் சப்போர்ட்டா இருக்கும். அந்த எலும்பு சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாம், அந்த வலிய, அந்த டிஸ்கம்ஃபோர்ட் எல்லாம் உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாவும் நீங்க அந்த ஆயில் இருக்கு பாருங்க, கருப்பு எள்ளுடைய ஆயிலையும் நீங்க வந்து முட்டிக்கு வெளியே அப்ளை பண்ணலாம். உள்ளேயும் சாப்பிடலாம், வெளியும் அப்ளை பண்ணலாம். இதே நேரத்துல இதுல ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா, எல்லா இதுலயுமே ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாருக்குமே வரக்கூடியதா இருக்கு. எல்லாருக்கும் வருதோ இல்லையோ, ஒரு சிலருக்கு வருது. எப்பயுமே ஒரு பொருள் எடுத்துக்கிறோம்னா கொஞ்சம் கவனிங்க. ஏதாவது வந்து நமக்கு அஜீரண பிரச்சனை வருதா, ஏதாவது புதிய பிரச்சனை வருதா. புதிய பிரச்சனை வந்தா நீங்க முதல்ல புதுசா எடுத்திருக்க பொருள் மேலதான் உங்களுக்கு சந்தேகம் வரணும். அதை விட்டுப்பட்டு இது எப்பயும் இருக்கிறதா, இதனால வேற ஏதாவது இருக்குமான்னு தேடாதீங்க. ஃபர்ஸ்ட் கருப்பில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனை வருவதுனால நீங்க கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்க்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னா, சிலருக்கு வந்து வயிறு ஊதுறது, கொஞ்சம் அஜீரண பிரச்சனை வருது. அப்படி இருக்கிறவங்க இதை என்ன பண்ணலாம், தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் சுகரையும் பிரஷரையும் இது குறைக்கக்கூடியதா இருக்கு. நல்லது தானே, சுகரையும் பிரஷரையும் குறைக்குதுன்னு கேட்டா, அதிகமா இருக்கிறவங்களுக்கு குறைச்சா பரவாயில்ல, அளவா இருக்கிறவங்களுக்கு போய் குறைச்சு விட்டா என்ன பண்ண முடியும், அது பிரச்சனையா போயிடும். ஹை பிரஷரும் பிரச்சனை தான், லோ பிரஷரும் பிரச்சனை தான். ஹை சுகரும் பிரச்சனை தான், லோ சுகரும் பிரச்சனை தான். அதனால எதுவுமே வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு குறைக்கும் போது நடுவுல வரும். நடுவுல இருக்கிறவங்களுக்கு குறைச்சு கீழே கொண்டு போயிருச்சுன்னா கஷ்டம். இல்ல வந்து கீழே அவங்க ஆல்ரெடி லோ பிரஷர்ல லோ சுகர்ல இருந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் இதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா சடனா இது வந்து குறைச்சு விட்டுரும். அப்படிங்கறது வந்து பாத்துக்கணும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கவங்க தயவு செஞ்சு வந்து எடுக்காதீங்க. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எடுக்காதீங்க. நிறைய பேர் எப்பவுமே பிரெக்னென்ட் பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்கறீங்க, அவங்க வந்து இதை தவிர்க்கிறது பெஸ்ட். இன்னும் முக்கியமா இது எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த லூப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த உராய்வு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், தவிர்க்கப்படும். பொதுவாகவே 2 எலும்பு இருக்குது, மேல இருந்து கீழே வந்து எலும்பு இருக்குது, 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பசை, அது என்ன பசை தன்மையெல்லாம் விலகிடுச்சுன்னா அது என்ன உரச ஆரம்பிச்சாதான் இந்த தேய்மானம் எல்லா விதமான பிரச்சனையும் வரும். அதெல்லாத்தையுமே இது குறைக்கும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளை எள் எடுக்கிறாங்க, வெள்ளை எள்ளும் பெனிஃபிட் தான். ஆனா பிளாக் எள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு எள் வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி. அதனால நம்ம கருப்பு எள்ளு நம்ம வந்து டிப்ஸா இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இது இல்லாம ஸ்பெஷலா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நான் கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நார்மலா இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம். எப்பயுமே யார் என்ன ரெமெடி சொன்னாலும் நார்மலா இருக்கிறவங்க எடுக்கிறது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமும் மெடிசின்ஸும் நீங்க எடுத்துட்டு இருந்திருக்கலாம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி டிப்ஸ் எல்லாம் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துவாங்க.